ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேமில் தான் இருக்கோம். இங்கே வரணும் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அது நிறைவேறிக்குன்னு சொல்லி ஆகணும். அண்ணா, அவங்க சிஸ்டர், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆமுனி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேமுக்கு வந்தோம். ஸோ வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து 5 ரூபா தான் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் சிலை இருந்துச்சு. இதை பார்த்துட்டு டிஜேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டான். பட் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த பார்க்குள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் கௌரிங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற அவர் தான். அவர் உள்ளே போன வந்து பார்த்தீங்கன்னா உட்காரக்கு சூப்பராக இருக்குது, உள்ளே வந்து பாருங்கள் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே பார்த்தோன்னு வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவும் கூலிங்காக இருந்தது. உண்மையை சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட்டில் போட்டு தூங்கினா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவர் பேசிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பி மாடி உள்ளே சுற்றி பார்க்கலான்னு உள்ளே போனோம். உள்ளே போன வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டாந்தூரியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌரி நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டாந்தூரில் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜே சொல்ல வேண்டியதில்லை, அந்த ஆட்டாந்தூரில் ஆடும்போது ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். மறுபடி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான். பட் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் இன்னும் பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணுற மாதிரி ஒரு போட் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 20 ரூபா, பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபான்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி அந்த போட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ரவுண்டாக வர மாதிரி நம்ம அந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணால் சுற்றி வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு மடிங்க வந்து நிற்கிற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக கௌரிங் வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. வாங்க வந்து இந்த போட்டில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இதில் எப்படி பெடல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் நான் வரலைங்க, நீங்களே போங்க, இப்போ நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அவர் ரொம்பவே கம்பல் பண்ணி என்னை கூப்பிட்டு அதில் உட்கார வச்சு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க. நானும் கௌரியும் தம்பி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணவும் முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி, அவங்க சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. பட் நான் கூட பெடல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்தது பெடல் பண்ணுறது எல்லாமே. பட் அந்த மாதிரி பெடல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் வந்து சரி வாங்க டேம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருந்தோம். நம்ம டிஜேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னையே கேமரா வச்சுட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தான். முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை, அதுக்கப்புறம் எங்கள் கௌரி, எங்கள் அக்கா இவங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். கௌரி எல்லாமே பக்கத்தில் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம் பக்கத்துலேயே வந்து ஒரு கிருஷ்ண சிலை வந்து வச்சுருக்காங்க பாரு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் சரி உள்ளே விடுவாங்கன்னு பார்த்தேன். இந்த கம்பியில் கூட இங்கேருந்து பார்த்துக்கணும், முன்னாடிலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த டேம் பார்த்தோம். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போச்சு. பட் அந்த மேலேருந்து வர தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் தண்ணி வரல, ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஆனால் சின்னதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். பட் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரும்னு எதிர்பார்த்தோம். பட் தண்ணி வந்து டேமில் கம்மியாக தான் இருக்கும் போல் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சரி அவ்வளோதான் அப்படின்ட்டு பார்த்துட்டு திரும்பிட்டோம். சரி டேம் மேலே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோம். பட் அந்த டேம் மேலே போகாதீங்க, கூடாது, இங்கே இருந்து தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திரும்பிட்டோம். திரும்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மேலே போனோம். மேலே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியல் ஏரியா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சின்ன தம்பி படம் பார்த்துருப்போம். நம்ம பிரபுசா அவர்கள் நடித்த படம் தான். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் இதை பார்க்கும்போது அப்படியே தெரியுது. அந்த லாஸ்ட்டில் தெரியுங்களா அந்த குரணும் அந்த கோயிலெலாம் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தெரியுது. ஒருவேளை உண்மையாக இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். பட் அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை இப்போ உள்ளே விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் நல்லா வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் ஐடியா பண்ணேன். பட் இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து விடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கணும். பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நானும் கௌரியில் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா எங்களால் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்கிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கௌரி, உங்கள் தம்பி, அவங்க ஒய்ஃபு, குழந்தையெல்லாம் வந்து நின்றுருக்கிறாங்க பாருங்கள். ஸோ பக்கத்தில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ தான் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி, உங்கள் தம்பி, அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போனாங்க. இவங்க இன்னும் போகிறாங்களே அப்படின்ட்டு பார்த்து நான் அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தேன். டிஜேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு வந்துட்டு இருந்தான். சரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பார்க்கில் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டு நானும் பார்த்தேன். நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா இதுவுமே இங்கே இருக்குது. வந்தால் குழந்தைங்க ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு
அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் எல்லாமே இருக்கும் விளையாடுற மாதிரி பாருங்கள். அது மாதிரி இந்த தூரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட்டில் அந்த சர்க்கிள் விட்ற மாதிரி இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குல்ல பார்க்குறக்கு. இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா போகுமாமா. தண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் போல் இருக்குது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தண்ணி வரும்போது கண்டிப்பாக முன்னாடியே வந்து பார்க்கணும். இதெல்லாம் தண்ணி போச்சுன்னா பார்த்திங்கன்னா நிஜமாலே பார்க்க அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூவில் இருக்குது அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வர முடியுமா? சப்போஸ் அப்படி நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா கண்டிப்பாக இன்னொரு விளாக் போடணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்குமாமாங்க. இது எல்லாத்துலேயுமே தண்ணி நல்லா நிற்குமாமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும்போது தண்ணி மேலே வர மாதிரிலாம் செட் பண்ணிக்கிறாங்க. நான் கேமரா எடுத்து தனியாக வந்துட்டேன். டீச்சர்ஸ் வந்து பார்த்தா நான் காணோன்னு சொல்லி என்னை பார்த்துட்டு தெரியும் ஓடியாடுறான் பாருங்கள், என்னை காணும் அப்படின்ட்டு. ரொம்ப டயர்டாகிடுச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காரலாம் அப்படின்னாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் உட்கார போனோம். நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே போனால் ஃபுல்லாக ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகலாம் அந்தளவுக்கு தெரியல. ஃபுல்லாக கூலிங் தான். அங்கே பாருங்கள், அதெல்லாம் தீஜஸ் மடிப்பை தீஜஸ் தூர் அடிக்கிட்டு இருந்தால் ஆலமரம் பாருங்கள் ஊற்றி இந்த கல்லில் உட்காந்துட்டு ஜம்முன்னு அந்தளவுக்கு கூலிங்காக இருந்துச்சு. மறுபடியும் அதில் போய் நாங்கள் எல்லாம் போய் மட்டும் டூர் அடிக்கிட்டு இருந்தோம். டிஜேஸ் கௌரி எல்லாருமே அடிக்கிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நிஜமான வந்து பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம் பார்க்குற சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டைம் முடிஞ்சால் நீங்கள் ஒரு டைம் போய் பவானி சாகர் டேம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பை.